வணக்கம். இந்த வீடியோவில் ஐயா வைகுண்டருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஐயாவழி, இந்த ஐயாவழி சமயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தாமரை மலர் இருக்கும், அந்த தாமரை மலருக்கு மேலே ஒரு சுடரொளி இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பலோட இவங்க சாமி கும்பிடுவாங்க. இவங்களுடைய வழிபாட்டு தலத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு கடவுளுடைய உருவத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு கண்ணாடியை மட்டும் வச்சு அவங்க சாமி கும்பிடக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை நம்மளால் பார்க்க முடியும். உண்மையில் ஐயாவழி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சமய மார்க்கம் எப்படி உருவாகுது, ஐயாங்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லி சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைச்சோம்னா, புத்தர் மாதிரியான ஒரு மகானாக இந்த பூலோகத்துல ஐயா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்து வந்து அவர் சொன்ன கருத்துக்களை பூரா மக்கள் எடுத்துக்கிட்டு அவருடைய சமய மார்க்கத்தை பின்பற்றிக்கிட்டாங்களா? வள்ளலார் மாதிரியாக, புத்தர் மாதிரியாக, கிட்டத்தட்ட இல்லைன்னா சாய்பாபா மாதிரியான ஒரு சாமியா அவர் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. அவரை பின்பற்றக்கூடியவங்க ஒரு அவதாரமாக பார்க்குறாங்க. எப்படி ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் பூலோகத்தில் கடவுள் எடுத்த அவதாரங்களாக, கடவுளே மானுட அவதாரமாக எடுத்து பிறந்து வந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு அவதாரமாக இந்த ஐயாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. அதனால வள்ளலார் கூடயோ புத்தர் கூடயோ இவரை ஒப்புமைப்படுத்தி பார்க்க கூடாது. சரி, ஆண்டவனுடைய அவதாரமாக இந்த ஐயா வைகுண்டரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான சான்றுகள், சாத்தியக்கூறுகள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அவரை பின்பற்றக்கூடியவங்க அவரை தீர்க்கமாக ஒரு கடவுள் அப்படின்னு நம்புறாங்க? மனுஷனாக இந்த பூமியில வாழ்ந்திருக்காரு, இருந்தாலும் அவர் கடவுள் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு எப்படி மதிக்கப்படுறாரு அப்படின்னு விலாவரியா பார்க்க போறோம். இந்த ஐயாவழி சமூகம், ஐயாவுடைய வழிபாட்டை தூக்கி பிடிக்கக்கூடியவங்க நிறைய பேர் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய தமிழ்நாட்டுடைய தென்கோடியில, குமரியில, கன்னியாகுமரியில ஐயாவழி சமூகம் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியா இருக்கட்டும், தென்காசி, தூத்துக்குடி இந்த பகுதிகளிலையும் ஐயாவுடைய வழிபாடு நிறையவே இருக்குது. இதையும் தாண்டி தமிழ்நாடு முழுக்க ஐயாவுடைய ஃபாலோவர்ஸ் பரவி இருக்காங்க. நிறைய இடங்கள்ல அவங்களுக்கான வழிபாட்டு தலங்களை எல்லாம் உருவாக்கி அந்தந்த இடங்கள்ல ஐயாவுக்கான வழிபாடானது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி தமிழ்நாடு மட்டும் எல்லையை சுருக்கிக்கிறாம இந்தியா முழுக்கவே ஐயாவுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 1996 கணக்குப்படி கிட்டத்தட்ட 7000க்கும் மேல ஐயாவை வழிபாடு செய்யக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா அது 8000ஐயும் தாண்டலாம், 10,000ஐயும் தாண்டலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு ஐயாவுடைய வழிபாடு பரவி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்திலையாவது ஐயா உண்டு அப்படிங்கிற வாசகத்தை பார்த்திருப்போம். இல்லைன்னா ஒரு தாமரைப்பூ மேல ஒரு திலகமானது, ஒரு சுடரானது இருக்கக்கூடிய ஒரு படத்தையோ ஒரு சின்னத்தையோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா பார்த்திருப்போம். இந்த ஐயா வழிபாடானது இன்னைக்கு இவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருக்கும் போதே கிறிஸ்தவ மிஷனரிகள் நிறைய தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேளையிலேயே ஐயா வைகுண்டர் பின்னால, அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறவங்க ஒரு பக்கம் இருக்கும் போது ஐயா வைகுண்டருக்கு பின்னால ஒரு பெருங்கூட்டமானது கிறிஸ்தவத்தையும் தாண்டி ஐயாவுடைய வழி, ஐயாவுடைய மார்க்கம் தான் சிறப்பான மார்க்கம்னு அவருக்கு பின்னால போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா ஐயாவுடைய வழிபாடு, அந்த சமய கோட்பாடுகள் உருவான கன்னியாகுமரியானது தமிழ்நாட்டுக்கான எல்லைகள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னால, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால எல்லாம் கேரள தேசத்துடைய, அதாவது திருவனந்தபுர சமஸ்தானத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. பழங்காலத்துல எல்லாம் கேரளத்துல மட்டும் 1050க்கு மேற்பட்ட ஜாதிகள் இருந்துச்சுன்னு, அதுல பார்ப்பனர்கள்னு சொல்லப்படக்கூடிய நம்பூதிரிகள் உயர்ந்தவர்களாகவும், அதுக்கு கீழே நிறைய மேட்டுக்குடி வர்க்கம் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் கீழே தான் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தாங்க. மீன் சாப்பிடக்கூடியவங்க, மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களை தாழ்ந்த ஜாதியாகவும், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவங்களை மிகவும் தாழ்ந்த ஜாதிகளாகவும் அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தென்பகுதியில் கொஞ்சம் பெரும்பான்மையான சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமே அந்த காலகட்டத்தில் தாழ்ந்த ஜாதியாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கும்
ஒருபடி கீழன்னு நிறைய தாழ்ந்த ஜாதிகள், ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை அன்னைக்கு கேரள அரசாங்கமானது கட்டமைச்சு வச்சிருந்துச்சு. இவங்களை பூரா அடிமைகளை போல நடத்துனாங்கன்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அடிமைத்தனம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்பூதிரிகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிராமணர்களை நாயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நெருங்கி போகலாம், ஆனா தொடக்கூடாது. நம்பூதிரிகள் கிட்ட இருந்து மற்றவங்க தாழ்ந்த ஜாதிகள் இருக்காங்களே அவங்கெல்லாம் 36 அடி தள்ளி நிக்கணும். அதுலயும் தாழ்ந்த ஜாதிகளா இருக்கக்கூடியவங்க 96 அடி தள்ளி நிக்கணும்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மேட்டுக்குடி வர்க்கம் ஐயருக்கு, அதாவது பார்ப்பனர்களுக்கு, இந்த நம்பூதிரிகளுக்கு அடுத்த வகையில் வரக்கூடிய அந்த மேட்டுக்குடி மக்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் 12 அடி தள்ளி நிக்கணும். இன்னமுமே ரொம்ப ஒடுக்கப்பட்டவர்கள் 64 அடி தள்ளி நிக்கணும். இப்படியாக 1050 ஜாதிகளுக்கும் எந்த தூரத்தில் நின்று யார் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இந்த தூரத்தை எல்லாம் மீறி யாராவது முன்னால வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும். திருவனந்தபுரம் சமஸ்தானமும் அந்த காலகட்டத்தில் இந்த ஜாதி கொடுமைகளை எல்லாம் தாண்டி நிறைய வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு மக்கள் கிட்ட. அதுவும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல நிறைய வரிக்கு மேல வரின்னு போட்டு அவங்கள பாடாப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. 16 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேரும் முடி வச்சுக்கிறதுக்கு முடிவரி, தலைவரி செலுத்தி ஆகணும். அவங்களுக்குன்னு கொஞ்சம் போல சொத்து இருந்தாலும் அதுலயும் 40% வரியா கட்டணும். வீட்டுக்கு ஓலை போட்டா கூட, கூரை போட்டா கூட அதுக்கு வரி கட்டணும். புள்ள இருக்கிறவங்க, சுமதுக்கிறவங்க, இப்படி எந்த வேலை செஞ்சாலும் அத்தனை பேருக்கும் வரி. இதெல்லாம் தாண்டி பனைமரம் ஏறி பிழைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அவங்க ஏறுற ஏணிக்கு ஒரு வரி. பனைமரம் ஏறும்போது அவருடைய காலில் ஈக்கி பாஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைநார் போட்டுக்கிட்டு ஏறுவாங்க. அதை கூட காலில் மாட்டிக்கிறதுக்கு ஒரு வரி. நிலத்தை தரிசா போட்டா வரி. பெண்களுக்கு சமஞ்சு மார்பகம் வளர்ந்தால் அதுக்கு முளை வரி. தாலி போட்டுக்கிறதுக்கு தாலி வரி. இன்னமுமே ஒரு குறிப்பிட்ட வகை ஆடைகளை எல்லாம் யாராவது போட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு வரி. கொடை பிடிக்கிறதுக்கு வரி, பல்லக்கில் போறதுக்கு வரி, மீச வளர்த்தா வரி, கல்யாணத்துக்கு வரி, கருமாதிக்கு வரின்னு ஏகப்பட்ட வரியானது அந்த காலகட்டத்தில் விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மேல பெண்கள் மாறாப்பு போட்டுக்கிற முடியாது, அதுக்கு அனுமதி கிடையாது. மாறாப்பு போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மரியாதையான சின்னமா பார்க்கப்பட்டிருக்கு. அதனால தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட குடியில பிறந்த பெண்கள் மற்றவங்களுக்கு, பெரிய ஆளுங்களுக்கு முன்னால மாறாப்பு போட்டுக்கிற கூடாது. மேட்டுக்குடி வர்க்கமா இருக்கட்டும், அரசாங்கத்தில் வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், அரசனா இருக்கட்டும், இவங்க முன்னால எல்லாம் மார்பை திறந்து தான் போட்டாகணும். அவங்களுக்கு மார்புக்கு மேல அந்த மாறாப்பு போடுறதுக்கு கூட வரி போட்டிருக்காங்க, அதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி போட்டவங்களுடைய மார்பகங்கள் எல்லாம் வெட்டி வீசப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையான ஒரு சூழ்நிலையானது நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பா ஒரு 18 ஜாதியை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு மேலாட போடவே கூடாது. மேலாட போடக்கூடாதுன்னு சொல்றதையும் தாண்டி அவங்க தண்ணி குடம் தூக்கணும் அப்படின்னு சொன்னா இடுப்புல வச்சு தூக்கக்கூடாது. மேலாடையும் போடக்கூடாது, தண்ணி குடத்தை இடுப்புல வச்சும் தூக்கக்கூடாது, தலைக்கு மேலதான் வச்சு தூக்கி வரணும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நெறிமுறைகளை எல்லாம் அன்னைக்கு சமஸ்தான அரசானது வச்சிருந்துச்சு. இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இப்படிப்பட்ட நெறிமுறைகளை எல்லாம் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு பிறந்ததுனால, இந்த சமயத்தில் இருக்கிறதுனால தானே நம்ம எல்லாம் கடைபிடிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய பேச்சை கேட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட, இவ்வளவு கொடுமைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட இன மக்கள், அது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து இந்த 18 இன மக்கள்ங்கிறாங்கல்ல, அதுலயும் நிறைய மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறாம வேற ஒருத்தர் சொல்றதை கேட்டு அவர் பின்னால வந்திருக்காங்க. இதனால வருஷா வருஷம் இங்கிலாந்துல கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த வருஷத்துல அவங்க என்னென்ன சமூக பணிகளை எல்லாம் பண்ணாங்க, எத்தனை பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை எல்லாம் அவங்க இங்கிலாந்துல அரசாங்கத்துக்கு சமர்ப்பிப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தென்கோடி பகுதியில், கன்னியாகுமரியையும் அதையும் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி அவங்களால நிறைய பேரை கிறிஸ்தவ மதத்துக்குள்ள கொண்டு வர முடியல. வைகுண்டருடைய எழுச்சி, அவருடைய சமய மார்க்கமானது எந்த அளவுக்கு மக்களால புது மார்க்கமாக, இந்து மதம் வேணாம்னு நினைக்கிறாங்க, ஆனாலும் கிறிஸ்தவத்துக்கு வரமாட்டாங்க, ஐயா வைகுண்டர் பின்னால போறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த சமய மார்க்கத்தை பத்தி கிறிஸ்தவ மிஷனரிகளே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக அது இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் உருவாயிரும். ஆனா இவ்வளவு நேரம் நம்ம பேசின பேச்சுகளை எல்லாம் கேட்கும்போது இது ஒரு சமய மார்க்க மாதிரி தெரியலையே, கடவுளுடைய வழிபாடே வேணான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கொதிச்சு போய் எழுந்து போய் இந்த சாதி மத பேதங்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு கூட்டமா தானே உருவாயிருக்கும். எப்படி மறுபடியும் ஒரு சமய மார்க்கம்னு சொல்லிட்டு இந்த ஐயா வைகுண்டரால நிர்வகிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். ஐயா வைகுண்டர் எல்லா காலகட்டத்திலையும் தெய்வ பக்தியோட இருந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி போகுது அப்படின்னு வரிசையா பார்த்துட்டே போலாம்.
இப்பத்துல இருந்து ரொம்ப வருஷமெல்லாம் கிடையாது, ஒரு 215 வருஷங்களுக்கு முன்னாலதான் 1809வது வருஷத்துல கன்னியாகுமரியில அந்த காலகட்டத்தில் தாமரை குளம் அப்படிங்கிற இடத்துல பொன்னு நாடார் வெயிலாள் அப்படிங்கிற தம்பதிக்கு 2வது குழந்தையாக ஒரு ஆண்மகன் பிறக்கிறாரு. அவருக்கு இந்த அப்பா அம்மா முடிசூடும் பெருமாள் அப்படின்னு பேர் கொடுத்து வளர்த்து வராங்க. முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற பேரானது அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய சமூகத்துக்கு முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு முடிசூடக்கூடிய பெருமாள் அப்படின்னு பேர் வைக்கிறது நிறைய மேட்டுக்குடி வர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்காம இருந்ததுனால அவங்க சமஸ்தானத்துடைய ராஜா கிட்ட அதை பத்தி புகார் கொடுத்து இந்த பேரையே மாற்ற வச்சிருக்காங்க. அதனால இந்த தம்பதி அவங்க தன்னுடைய மகனுக்கு வச்ச முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற பேரை அவங்க முத்துக்குட்டி அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. இப்படி சின்ன வயசுல இருந்தே ஐயா வைகுண்டர் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகளால நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனாலும் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு தெய்வ பக்தி மட்டும் அதிகமா இருந்துச்சு. அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பீடம் போட்டு வச்சுக்கிட்டு அதை விஷ்ணுசாமி அப்படின்னு சொல்லி அவர் கும்பிட்டு வந்தாரு அப்படின்னு நமக்கு வரலாறு சொல்லப்படுது. இப்போ பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய முத்துக்குட்டி இந்த சின்ன பையனுடைய அப்பாவுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் பனைமரத்தை நம்பி வாழக்கூடியவர். பனைமரம் ஏறி அதுல இருந்து பதுனி நொங்கு இதையெல்லாம் எடுத்து அதை வித்து பழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து வராங்க. தன்னுடைய அப்பாவுடைய வழியிலேயே இவரும் பனையேறக்கூடிய வேலையையும் கொஞ்சம் விவசாயங்களையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி வராரு. இப்படியாக போய்கிட்டு இருக்கும்போது அவருடைய 17 வயசுல பக்கத்துல புவியூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்த திருமாலம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த கல்யாணத்துக்கு சாதாரணமான ஒரு மனுஷன் போல பிறக்கிறாரு, 17 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சர்வசாதாரணமா தோணலாம். ஆனா உண்மையாகவே முன்னால ஜென்மத்துல சம்பூர்ண தேவன் அப்படிங்கிற பேர்ல நம்முடைய ஐயா வைகுண்டர் வாழ்ந்ததாகவும் அந்த சமயத்துல பரதேவதை ஒருத்தரோட அவங்களுக்கு காதல் இருந்துச்சுன்னு அந்த பரதேவதை தான் அடுத்த பிறவியில திருமாலம்மாளாக பிறந்து வந்திருக்காங்க. சம்பூர்ண தேவன் முத்துக்குட்டியாக வாழ்ந்து வராரு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு ஒரு கருத்தானது சொல்லப்படுது. இவங்களுக்கு கல்யாணமாகி பொதுக்குட்டின்னு ஒரு ஆண்மகனும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மற்ற மனிதர்களை போல இவருடைய வாழ்க்கையும் ரொம்ப சாதாரணமாக கடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய 22வது வயசுல அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஒரு 2 வருஷம் படுத்த படுக்கையாவே ஆயிடுறாரு. இதனால இவருக்கு என்ன வைத்தியம் பார்த்தும் அவர் எந்திரிக்க வைக்க முடியலையே அப்படின்னு அவங்களுடைய வீட்டில் இருக்க எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அம்மாவுடைய, அதாவது நம்முடைய முத்துக்குட்டியுடைய அம்மா வெயிலாளுடைய கனவுல விஷ்ணு பரமாத்மா காட்சி கொடுத்து இவங்களுக்கு கன்னியாகுமரியிலிருந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய திருச்செந்தூர்ல மாசி திருவிழா நடக்குது. திருச்செந்தூர்ல 2 தடவை தேரோட்டம் நடக்கும். ஆவணி மாசத்துல திருவிழால ஒரு தேரோட்டம், மாசி மாச திருவிழால ஒரு தேரோட்டம். இதுல மாசி மாச திருவிழா நடக்குது. அங்க உன் மகனை கொண்டு போனேன்னா அவனுக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு இந்த தாயாருடைய கனவுல வந்து சொல்லும் போது மகனை எப்படி எங்க கொண்டு போறது, ஏன்னா அவர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அதனால ஒரு தொட்டில் கட்டி அந்த தொட்டில தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் வச்சு இந்த அம்மாவும் அவருடைய மனைவியும் இவரை திருச்செந்தூருக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படியாக திருச்செந்தூருக்கு முருகப்பெருமானுடைய அருளை வாங்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது தொட்டில சுமந்து வரக்கூடியவங்க திருச்செந்தூரை நெருங்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு கிப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இளப்பாரிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த தொட்டிலோட சேர்த்து முத்துக்குட்டியை வச்சுட்டு அவங்க எல்லாம் இளைப்பாரிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 வருஷமா எந்திரிக்காம இருந்த முத்துக்குட்டி பட்டார்னு எந்திரிச்சு வேகமா கடலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காரு. என்னடா திடீர்னு பிள்ளை எந்திரிச்சு ஓடுறாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பின்னாலே விரட்டி போயிருக்காங்க, எல்லாரும் போயிருக்காங்க. ஆனாலும் முத்துக்குட்டி ஓட்டமா ஓடி திருச்செந்தூர் கடலுக்குள்ள போய் மூழ்கி போயிடுறாரு. அன்னைக்கு பூரா முத்துக்குட்டி எப்படியும் திரும்பி வந்துட மாட்டாரா, நீச்சல் கீச்சல் அடிச்சு எப்படியாவது கரை ஒதுங்கி வந்துட மாட்டாரான்னு பாக்குறாங்க. ஆனாலும் முத்துக்குட்டி திரும்ப வரவே இல்லை. இதுக்கப்புறமா இனிமேல் முத்துக்குட்டி வரமாட்டாரு, அவர் கடலுக்குள்ளேயே போய் சங்கமம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க பூரா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. அதுக்கப்புறமா 3வது நாள்ல முத்துக்குட்டி அந்த கடலுக்குள்ள இருந்து வெளியே வராரு. இப்போ இந்த கடலுக்குள்ள இருந்து வெளியே வராரு பாத்தீங்களா, இனிமேல் அவர் முத்துக்குட்டி கிடையாது. இந்த நேரத்துல இருந்து அவர் ஐயா வைகுண்டரா மாறுறாரு. கடலுக்குள்ள போனாரு, எப்படி உயிரோட வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கடலுக்குள்ள போய் விஷ்ணு பரமாத்மா கிட்ட இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கலிங்கிற மாய அரக்கன், கலிகாலம்னு சொல்ற பாத்தீங்களா, அந்த கலிங்கிற மாயைய அந்த அரக்கனை மக்களுடைய மனசுக்குள்ள உருவமா கலின்னு சொல்லி எந்த ஒரு அரக்கனும் சுத்த மாட்டான். அவன் ராவணனை போல இருக்க மாட்டான், துரியோதனனை போல இருக்க மாட்டான். இவன் தான் அரக்கன்னு போய் அவனை ஈஸியா கொன்ற முடியாது. கலின்னு சொல்லக்கூடிய அந்த மாய அரக்கன் மாயையாக மக்களுடைய மனசுக்குள்ள புகுந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த அரக்கனை அழிச்சு ஒழிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு
விஷ்ணு பரமாத்மா நம்முடைய இந்த முத்துக்குட்டிக்கு உபதேசம் வழங்கி அவரை மறுபடியும் கடலுக்குள்ள இருந்து அனுப்பி வச்சாருன்னு நம்பப்படுது. அப்படி மகாவிஷ்ணு முத்துக்குட்டிக்கு 3 நாள் கொடுத்த அந்த உபதேசத்தை விஞ்சைன்னு சொல்லுவாங்க. இந்த விஞ்சை உபதேசத்தை வாங்கிக்கிட்டு மும்மூர்த்திகளுடைய, அதாவது சிவபெருமான், பிரம்மதேவர், மகாவிஷ்ணு, இந்த 3 பேருடைய ஒட்டுமொத்த உருவமாக, ஏகமாக அத்தனையையும் உள்வாங்கி கொண்ட பரம்பொருளாக இந்த பூமி மேல, இந்த மண்ணு மேல மிதிச்சு ஐயா வைகுண்டர் கடலுக்குள்ள இருந்து வெளிப்பட்டு வந்தாருன்னு நம்பப்படுது. இப்படி ஐயா வெளிப்பட்டு வந்தது 1833 வருஷம் மார்ச் 1ஆம் தேதி. அதைத்தான் அவருடைய அவதார தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பின்பற்றக்கூடியவங்க எல்லாம் கும்பிட்டு வராங்க. அவர் என்னதான் 1809 வருஷத்திலே பிறந்துட்டாலும் 1833 வருஷத்துல தான் அந்த அவதார தினமானது, அந்த அவதாரம் நிகழ்ந்ததாக அவங்க எல்லாரும் நம்புறாங்க. இப்படியாக திருச்செந்தூர் கடல்ல இருந்து மும்மூர்த்திகளையும் ஒன்றிணைச்சு ஒரு ஏக இறைவனாக அவர் வெளிப்பட்டு வந்து சாமி தோப்புன்னு சொல்லப்படக்கூடிய இப்ப ஐயாவுடைய ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு தலமாக பதின்னு சொல்லுவாங்க, தலைமை பதின்னு சொல்லிட்டு. முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஐயாவுடைய வழிபாட்டுல அவங்க சாமி கும்பிடக்கூடிய, ஐயாவை வச்சு கும்பிடக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே பதின்னு சொல்லப்படும். இதுல பதி மட்டும் இல்லாம நிறைய வழிபாட்டு மன்றங்களையும் அவங்க நிறைய இடங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த இடங்களுக்கு பேரெல்லாம் தாங்கள் அப்படின்னு சொல்லப்படும். சோ பதி, தாங்கள். இந்த பதின்னு சொல்லப்படக்கூடியது ஐயா வாழ்ந்து வந்த காலகட்டத்திலேயே அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இருந்து அவருடைய வரலாற்று நிகழ்வுகளோடு தொடர்பு பட்ட இடங்களை பூரா பதி அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. மற்ற இடங்களை பூரா, வழிபாட்டு மன்றங்களை பூரா அவங்க தாங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஐயாவுடைய தலைமை பதின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய அளவுல வழிபாடு நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஐயா அந்த காலகட்டத்தில் 1833 மார்ச் மாசத்துல வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்து ஒரு 10 மாசங்கள் இனிமேல் நான் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, நான் என் தாய்க்கு மட்டும் பிள்ளை கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் இந்த கலிங்கிற மாய அரக்கன் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறதுக்காக அவருடைய கருத்துக்களை பூரா, அவர் மகாவிஷ்ணுவால போதிக்கப்பட்ட அந்த போதனைகளை பூரா மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியாக ஒரு 10 மாச காலமானது உருண்டோடுது. இந்த நேரத்தில் இப்ப நடக்கக்கூடிய கலியுகத்துக்கு முற்பட்ட யுகங்கள்ல என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த கலிங்கிறவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய மாயைக்குள்ள நம்ம எப்படி மாட்டிக்கிற கூடாது அப்படின்னு மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த சமயத்தின் கோட்பாடின்படி 4 யுகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிருத்த யுகம், திரேத்த யுகம், துவாபர யுகம், கலியுகம் பாங்க. இந்த 4 யுகத்தையும் சேர்த்து சதுர் யுகம் சொல்லுவாங்க. இந்த சதுர் யுகமானது முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கிருத்த யுகம், திரேத்த யுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படியாக மறுபடியும் ஒரு சைக்கிள் மாதிரி இந்த யுகமானது போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயாவுடைய வழியின்படி மொத்தம் 8 யுகங்கள் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. அந்த 8 யுகங்கள்ல இப்போ 7வது யுகமான கலியுகமானது நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. முதல் யுகமானது இங்க கிருத்த யுகத்தில் ஆரம்பிக்கல, நீடிய யுகம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யுகத்தில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சதுர் யுகம் ஒரு யுகம், அப்புறம் நெடு யுகம், கிருத்த யுகம், திரேத்த யுகம், துவாபர யுகம், இப்போ கலியுகம், பின்னால தர்ம யுகம்னு ஒன்று வரும்னு சொல்றாங்க. அதாவது இந்து சமய கோட்பாடின்படி கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பிரளயம் வந்து இந்த உலகமானது ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கிருத்த யுகம் ஸ்தாபிக்கப்படும் ஆண்டவனால சொல்லுவாங்க. இங்க கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தர்ம யுகம்னு ஒன்று இருக்கு. அதுல தூய்மைப்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம், தன்னை பின்பற்றக்கூடியவங்களை எல்லாம் அந்த யுகத்துக்கு நம்முடைய ஆண்டவர் ஐயா வைகுண்டர் கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படின்னு நம்பப்படுது. சரி, இந்த யுக கணக்குகள் எல்லாம் இருக்கு. கலின்னு சொல்றமே, இந்த கலியையே ஐயா வைகுண்டர் அழிக்க வரணும். இந்து சமய கோட்பாடின்படி கலியை அழிக்கிறதுக்காக கல்கின்னு சொல்லிட்டு 10வது அவதாரமாக, தசாவதாரமாக நம்முடைய ஸ்ரீமன் நாராயணனே பிறந்து வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் இல்ல. இங்க திருமாலுடைய 10வது அவதாரமாக பார்க்கப்படக்கூடியவர் ஐயா வைகுண்டர். ஏன் கல்கி மாதிரியான ஒரு அவதார புருஷர் வந்து கலின்னு சொல்லக்கூடிய அரக்கனை அழிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா, ராமரும் கிருஷ்ணரும் கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரியாக இருக்கக்கூடிய ராவணனையும் துரியோதனனையும் அழிச்சாங்க. இங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல. கலின்னு சொல்லி ஒரு மனித ரூபத்தில் ஒரு அரக்கன் இல்ல, அவன் மாயையாக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமா? ஆனா தொடர்ச்சியாக ஏன் இப்படிப்பட்ட
அரக்கர்கள் உருவாக்கிட்டே இருக்காங்க. ஐயா வைகுண்டர்னு சொல்லிட்டு ஏன் இந்த அவதாரம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, முதல்ல கலியுடைய அந்த ஆரம்ப புள்ளியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கலிங்கிறவன் எப்படி உருவானா, ஏன் அவனை ஒழிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு ஐயா உருவாக்கப்பட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். குர்ரோனின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கனை பத்தி பேசுறாங்க. அவன் தான் இந்த உலகத்துல உருவான முதல் பெரும் அரக்கன், பெரிய அரக்கன். அவன் பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்துல தீமை, அரக்க கூட்டம் இது அத்தனையுமே உருவாகுது. ஒரு சமயத்துல ஒரு வேள்வியிலிருந்து இந்த அரக்கனானவன், குர்ரோனிங்கிற அரக்கனானவன் பிறந்து வர்றான். மலையை போல மிகப்பெரிய ஓங்கி உயர்ந்து போய் கிடக்கிறான். அவனுக்கு ஏகப்பட்ட கைகால்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அவனை யாராலையும் அழிக்க முடியாத ஏகப்பட்ட வரங்களை பூரா வாங்கி குமிச்சிருந்தான்னு அவனுக்கு ஒரு சமயத்துல பெரும் பசி வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தண்ணியையும், கடல் தண்ணியை பூரா குடிச்சு முடிக்கிறான். அது அவன் கடவாய்க்கும் பத்தாம போகுது. அடுத்து என்ன செய்யறது தெரியாம இந்த உலகத்தையே முழுங்கி போடலாமான்னு பார்க்கும்போது கைலாய மலை எடுத்து முழுங்குறான். இப்படியாக கைலாய மலையையே முழுங்கும் போது அங்க வாசம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீமன் நாராயணன் அங்கிருந்து தப்பி பழச்சு வராரு. அதுக்கப்புறமா சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சு அந்த தவத்தின் பயனாக குர்ரோடின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய அரக்கனை அவர் அழிச்சு முடிக்கிறாரு. அப்படி அழிச்சு முடிச்சாலும் அவனை சாதாரணமா கொல்ல முடியாது. அவன் வாங்கி வச்சிருந்த வரங்கள் அப்படி. அதனால அவனை 6 துண்டா போட்டு 6 துண்டாக வெட்டி 6 இடத்துல தனித்தனியா புதைச்சிடுறாரு. இப்படி அந்த காலகட்டத்தில் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் 6 துண்டுகளாக இந்த குர்ரோனியை புதைச்சி வச்சதுனால அவன் 6 யுகங்கள்லையும், பின்னால வரக்கூடிய 6 யுகங்கள்லையும் அவன் ஒவ்வொரு அரக்கனாக பிறந்து வந்து இந்த மக்களுக்கெல்லாம் தொல்லை கொடுப்பான். அந்த சமயத்திலையும் திருமாலே தான் வந்து அவனை அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வரம் கொடுத்ததாகவும், அதன்படியே நீடிய யுகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த முதல் யுகத்தில் ஸ்ரீமன் நாராயணனே வந்து அவனை 6 துண்டுகளா போடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க சதுர்யுகம்னு ஒரு யுகத்தை சொல்றாங்க. அதுல மச்சாவதாரமாக வந்து அந்த அரக்கனை ஒழிக்கிறாரு. அப்புறம் நெடு யுகம்னு சொல்லப்படக்கூடிய யுகத்தில் கூர்ம அவதாரமும் வராக அவதாரமும் எடுத்து இந்த அரக்கன் வெளிப்படும் போதெல்லாம் அவனை அழிச்சு ஒழிச்சிருக்காரு. கிருத்த யுகத்தில் முருகனாகவும் நரசிம்மராகவும் வந்து அவனை கொண்டு முடிச்சிருக்காரு. திரேத்த யுகத்தில் வாமனனாக, பரசுராமராக, ராமராக வந்து இந்த அரக்கனை கொண்டு முடிச்சிருக்காரு. துவாபர யுகத்தில் துரியோதனனாக வந்து இந்த உலகத்தை எல்லாம் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு அகங்காரத்தோட இருக்கக்கூடிய அவனை, அந்த அரக்கனை அழிச்சு கிருஷ்ண பரமாத்மாவா இருந்திருக்காரு. இப்போ கடைசியாக ஐயா வைகுண்டர் அவதாரம் எடுத்து வந்து அந்த கலியை அழிக்க முயற்சி பண்றாரு. இப்போ விஷயம் என்னன்னா, கலியை அழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ மக்களை சுத்தி இருக்கக்கூடிய, மக்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மன்னனையே கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு. ஏன்னு சொன்னா ஏகப்பட்ட ஜாதி கொடுமைகள் இருக்கு. மக்களுக்கு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடவும் வழிமுறை இல்ல. சாமியை போய் கும்பிட்டா கூட சாமி வழிகாட்டும் நம்பலாம். சாமியவே கும்பிட கோயிலுக்குள்ளேயே நிறைய மக்களை அனுமதிக்க மாட்டாங்க. இங்க மன்னனுடைய மனசுக்குள்ளேயே மிகப்பெரிய மாய ஓட்டம், களியாட்டமானது இருக்குது. அதனால அவனுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த களி நீசனை முதல்ல அழிக்கணும். அவனை எதுக்கணும்னு சொன்னா அவனை பார்த்து பயப்படக்கூடிய மக்களுக்கெல்லாம் தைரியத்தை கொடுக்கணும். அவங்க எல்லாரும் தன்மானத்தோட வாழ்றதுக்கு அவங்க எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து அரசனுக்கு எதிராக வரி கொடுக்காம தன்மானத்தோட வாழ்றதுக்கு அவங்களுக்கு வழிமுறைகளை கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் ஐயா வைகுண்டருடைய தனித்துவமான சமய கோட்பாடு. இதை எப்படியெல்லாம் அவர் நடைமுறைப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, கடலுக்குள்ள இருந்து அவதாரப்பதி திருச்செந்தூர் பதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடலுக்குள்ள இருந்து 1833 வெளியே வராரு. மார்ச் மாசத்துல வந்து ஒரு 10 மாச காலமானது மக்களோட இருக்கிறாரு. அவங்களுக்கு கருத்துக்களை சொல்றாரு. 1833 வருஷத்துடைய கடைசியில டிசம்பர்லயோ இல்லைன்னா 1834 வருஷத்துடைய தொடக்கத்துல ஜனவரியிலையோ இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு கடுமையான தவத்துக்குள்ள போக முயற்சி பண்றாரு. 6 வருஷங்கள் கடுமையாக தவம் புரிஞ்சாருன்னு சொல்றாங்க. இந்த 6 வருஷத்துலயும் 3 டிஃபரண்டான ஸ்டேஜஸ்ல தவம் பண்ணிருக்காரு. 2 வருஷம் 6 அடி குழி வெட்டி அதுக்குள்ள உட்கார்ந்து தவம் பண்ணிருக்காரு. அப்புறம் 2 வருஷம் சமதளமான தரையில உட்கார்ந்து தவம் பண்ணிருக்காரு. அப்புறம் 2 வருஷம் பீடம் அமைச்சு அதுக்கு மேல உட்கார்ந்து தவம் பண்ணிருக்காரு. இப்படியாக 1833 கடைசியிலிருந்து 1840 வரைக்குமே அவருடைய வாழ்க்கையானது ஒரு 6 வருஷ காலமானது தவத்திலேயே போகுது. இப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பச்சரிசி பாலை மட்டும்தான் அவர் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சிருந்திருக்காரு. வேற எதையுமே சாப்பிட மாட்டாரு. ரொம்ப கம்மியாவே பேசுவாரு. ஆனா தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு, அந்த மக்களுக்கெல்லாம் அவங்களுடைய பிணியானது போகிறதுக்கு, நல்ல வாழ்வு கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான நல்ல புத்திமதிகளை எல்லாம் சில நேரங்களில் மட்டும் கொடுத்துக்கிட்டு மற்ற நேரங்களில் எல்லாம் மௌனமாகவே இருந்து அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியாக ஒரு மகான் ஒரு இடத்துல உட்கார்ந்து பல காலமாக தவம் பண்றாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியதா இருக்குது. அவர்கிட்ட போனா நிறைய மகிமைகள் நடக்குது, நோய் பிணி
எல்லாம் தீருது, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியுது, நிறைய பேருக்கு குழந்தை செல்வம் கிடைக்குது, இதையெல்லாம் கேள்விப்பட்டு அவரை தேடி நிறைய மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக அவருடைய புகழானது பரவ ஆரம்பிக்குது. எப்படி திடீர்னு தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் இவரை தேடி போறாங்களே, இவங்கெல்லாம் ஒண்ணு கூடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் புகாராக மேட்டுக்குடி மக்கள் எல்லாம் போய் மகாராஜா கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால ராஜா இவரை கைது செஞ்சு வர சொல்லி விஷப்பால் கொடுத்து கொள்ள பார்க்கிறாரு, சுண்ணாம்பு காலவாசல போட்டு புசுக்க பார்க்கிறாரு, அக்கினி குழிக்குள்ள இறக்க பார்க்கிறாரு. எது செஞ்சு பார்த்தும் நம்முடைய ஐயா வைகுண்டரை அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இதெல்லாம் ஏதோ சின்ன சின்ன சித்து வேலைகளை வச்சுக்கிட்டு அவர் சமாளிச்சுக்கிட்டாரு. இவரை ஒரு வேங்கை புலி இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ள தூக்கி போடுங்க, அதுவும் அந்த புலிக்கு 3 நாளா எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்காம பட்னி போட்டு வச்சிருங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட வேங்கை புலி கூண்டுக்குள்ள இவரை தள்ளி விடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேங்கை புலியானது இவரை தாக்காம இவருக்கு முன்னால வந்து மண்டியிட்டு படுத்து கிடக்குது. இதனால வேங்கை புலியை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக கையில ஒரு வேல்கம்பை வச்சுக்கிட்டு அங்க இருந்த ஒரு காவலாளியானது அந்த வேங்கை புலியை குத்த பார்க்கும்போது தெரியாம பக்கத்தில் இருந்த ஒரு வேதியரை குத்தி போடுறாரு. அந்த வேதியர் அந்த இடத்துலயே மாண்டு போனதுனால மன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருது. ஏன்னு சொன்னா ஒரு வேதியர் மாண்டு போறாரு அப்படின்னு சொன்னா 1000 பசுக்களை கொன்ன அந்த பாவமானது மன்னனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் நம்பப்பட்டுச்சு. அதனால இப்படிப்பட்ட ஒரு மகாபாதகத்தை இவரை இந்த வைகுண்டரை கொல்ல வைக்கிறதுக்காக நம்ம செய்ய போய் அதை தடுக்கும் விதமாக இப்படி ஒரு செய்கை நடந்து போச்சு. ஒருவேளை இவருக்கு நமக்கு தெரியாம உண்மையாகவே தெய்வ பக்தி இருக்குமோ, இவர் இனிமேல் ஏதாவது செய்ய போக நமக்கு வேற ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு ராஜா அவரை விடுதலை பண்ணிடுறாரு. இப்படியாக 1840 மார்ச் மாசத்துல அவர் விடுதலை பண்ணப்படுறாரு. அங்க சிறைக்கே போய் அரசனுடைய அவைக்கே போய் அங்கிருந்து நம்முடைய ஐயா வைகுண்டரை ஒரு பல்லக்கில் வச்சுக்கிட்டு இங்க சாமி தோப்புன்னு சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு இவ்வளவு காலமாக ஐயா தங்கி இருந்த அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எல்லா விஷயமும் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு பாருங்க. 1833 தான் கடலுக்குள்ள இருந்து அந்த விஞ்சை அப்படிங்கிற ஞானத்தை வாங்கிக்கிட்டு வெளியே வராரு. 6 வருஷங்கள் கடுமையாக தவம் இருக்கிறாரு, மக்களுக்கு பல நன்மைகளை செய்யறாரு. 1839 1840 எல்லாம் சிறைபிடிக்கப்படுறாரு. 1840 மார்ச் மாசத்திலே வெளியே வந்துறாரு. இவ்வளவு காலமாக இவர் செஞ்ச இந்த திருப்பணிகளை எல்லாம் தாண்டி அடுத்து இந்த சமய மார்க்கத்தை எப்படி பெரிய அளவுல கொண்டு போறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க போறோம். 6 வருஷங்கள் கடுமையாக தவம் பண்ணாரு. அதுல முதல் 2 வருஷங்கள் தரும யுகம் தோன்றணும் அப்படின்னு தவம் பண்ணாருன்னு, அடுத்த 2 வருஷங்கள் தரமேல உட்கார்ந்து ஜாதி கொடுமைகள் எல்லாம் நீங்கணும்னு தவம் பண்ணாருன்னு, அதுக்கப்புறமா 2 வருஷங்கள் பெண்ணடிமைத்தனம் ஒழியணும், நல்ல வாழ்வு முறைகளை கடைபிடிக்கிறதுக்கு மக்களுக்கு நல்ல வழி கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவனை நினைச்சு பூண்டவர் தோப்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடத்துல இன்னைக்கு சாமி தோப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வச்சு அவர் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா இப்படி விடுதலை ஆகி வந்து 1840 துவையல் தவசுன்னு சொல்லி ஒரு முறையை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவரை தேடி வந்து அவரை நாடி வந்த மக்களுக்கெல்லாம் எல்லாரும் ஜாதி மத பாகுபாடு இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த 18 குடிமக்கள், அந்த காலத்துல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த 18 குடிமக்கள்ல இருந்து 700 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பூரா ஒரு 6 மாசம் ஒரு கூட்டு வாழ்வியல் முறையை நடத்த சொல்றாரு. அதாவது எல்லாரும் உழைக்கணும், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலனை எல்லாரும் பகிர்ந்துக்கணும். நீ குடிச்ச தண்ணியை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நீ பழங்கின பாத்திரத்தை நான் பழங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, ஒருத்தர் இன்னொருத்தரை தொட்டுக்கணும். அதாவது இந்த 18 ஜாதி இருக்காங்களே, இவங்களையே ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் தாழ்ந்தவர் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா முதல்ல இவங்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக துவையல் தவசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல துவையல் பண்டார குடும்பங்கள்னு 700 குடும்பங்களை எளிய வாழ்வு முறையை கடைபிடிக்க சொல்லி கூட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய குடும்பங்களாக, சம மரியாதையோடு நடத்தக்கூடிய குடும்பங்களாக, ஒருத்தர் தண்ணி எடுத்து குடிக்கக்கூடிய கிணத்துல நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லாத மாதிரி அத்தனை பேரும் புழங்கக்கூடிய ஒரே மாதிரியான ஒத்த ஒரு முத்திரை கிணறுன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கிணறு அமைச்சு அத்தனை பேரும் ஒருத்தர் இன்னொருத்தர் தொட்டு பேசணும், தீண்டாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொட்டு நாமம் பூசிக்கக்கூடிய அந்த வழக்கத்தை அந்த காலத்தில் இருந்த சைவர்கள் எல்லாம் பட்டை அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமை கொடுக்காத நேரத்தில் தொட்டு நாமம் சாத்திக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தையும் கண்ணாடியை பார்த்து நீயே கடவுள் உன்னை நீயே கும்பிட்டுக்கன்னு அந்த ஒரு வழக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதுவிதமான சமய கோட்பாடுகளை எல்லாம் ஐயா வைகுண்டர் அந்த மக்களுக்கு கொடுத்து அவங்கள பூரா வாகைப்பதி அப்படின்னு சொல்ற இடத்துக்கு சாமி தோப்புல இருக்காரு, பக்கத்திலே இருக்கக்கூடிய வாகைப்பதி அப்படிங்கிற இடத்துல போய் இந்த 700 குடும்பங்களையும் ஒரு 6 மாசம் துவையல் தவசுன்னு சொல்லி இந்த ஒரு வழிபாட்டு முறைக்குள்ள, இந்த ஒரு கூட்டு வாழ்வியல் முறைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 18 குடிமக்களும் நிறைய மீன் சாப்பிடக்கூடியவங்க, மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய மக்களா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சைவம் மட்டுமே சாப்பிட
சாப்பிடக்கூடிய மக்களாக இந்த வாழ்க்கை முறையில் அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. வள்ளலார் எப்படி ஒரு காலகட்டத்தில் சிறு தெய்வ வழிபாடெல்லாம் இருக்கக்கூடாது, சிறு தெய்வ வழிபாட்டில் நிறைய பலிகள் கொடுக்கப்படுது, அசைவமானது சாப்பிடப்படுது, உயிர் கொலைகள் நடக்குது அப்படின்னு அதை தவிர்க்கிறதுக்காக எப்படி ஒரு சைவ சித்தாந்தத்தை போதிச்சாரோ அதே மாதிரியே ஐயா வைகுண்டரும் சைவ சித்தாந்தத்தை தான் போதிச்சாரு. இவங்களுக்கு சைவ உணவை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை உருவாக்கி இருந்தாரு. இப்படி குலதெய்வ சிறு தெய்வ வழிபாடுகளை பத்தி பேசும்போது தெற்கு பக்கமெல்லாம் நிறைய மக்கள் இப்படி குலசாமிகளை கும்பிடக்கூடிய வழக்கத்தில் இருப்பாங்க. அங்க சுடலமாட சாமி, எசக்கியம்மா, பேச்சியம்மான்னு நிறைய சாமிகள் இருக்கு. அதுல குறிப்பா சுடலமாட சாமி, கட்டையேரி, பலவேசம், மாசானம், காத்தவராயன் சொல்லப்படக்கூடிய 5 சாமிகளையும் தனக்கு வலதுபுறத்தில் நின்று ஏவல் செய்யக்கூடிய சாமிகளாக இவர் ஒரு வைகுண்டருடைய ஒரு ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக இருந்ததனால இந்த குலதெய்வங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அவங்களுடைய இயல்பு அவங்களுடைய சுபாவத்தை எல்லாம் மாற்றி அவங்களுக்கு வெவ்வேறு நாமங்களையும் கொடுத்து தனக்கு ஏவல் சாமிகளாக நுப்பாட்டிக்கிட்டாரு. அந்த சிறு தெய்வங்கள் நமக்கு இவங்க பலி கொடுக்காம போனா மக்களை பலி எடுக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு மக்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க. நான் குலசாமி எப்படி கும்பிடாம இருக்க முடியும், அவருக்கு எப்படி படையல் போடாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களையெல்லாம் எனக்கு ஏவல் செய்யக்கூடியவர்களாக எனக்கு வலது பக்கத்திலேயே நுப்பாட்டுவேன்னு சொல்லி சாமி நுப்பாட்டி காட்டினாரு. அந்த தெய்வங்களுக்கு வேற நாமங்களையும் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஏவல் செய்யக்கூடிய பில்லி சூனியம் வைக்கக்கூடிய நிறைய மந்திரவாதிகளை பார்த்தும் அந்த காலகட்டத்தில் மக்கள் பயந்துருந்தாங்கன்னு அவங்கள பூரா அடக்கி ஒடுக்கி அவங்கள பூரா தன் முன்னால மண்டியிட வச்சாரு நம்முடைய ஐயா வைகுண்டர்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதனால ஒரு பக்கம் ஜாதி கொடுமைகளால் அவங்க பாதிக்கப்படுறாங்க, மற்றொரு பக்கத்தில் இந்த பில்லி சூனியம் வைக்கக்கூடியவங்க குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த அசைவம் சாப்பிடக்கூடிய உயிர் கொலைகள் இது எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு புதுமையான சமய மார்க்கத்தை ஐயா வைகுண்டர் உருவாக்க முயற்சி பண்ணாரு. வள்ளலார் எப்படி அன்னதானத்தை அன்னக்கொடியை தூக்கி பிடிச்சாரோ அதே மாதிரியே நம்முடைய ஐயா வைகுண்டரும் அன்னதானத்தை ரொம்பவே பெருமைப்படுத்தி எல்லா மக்களுக்கும் அன்னதானம் கொடுக்கிறதுக்கு வழிவகை பண்ணாரு. இப்படியாக 1840 ஒரு பக்கம் துவையல் தவசு போகுது. மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ஐயா வைகுண்டர் தடுத்தாட்கொண்டுகிட்டே வராரு. அப்படி 1840 வருஷத்திலேயே ஜூலை மாசம் இல்ல ஆகஸ்ட் மாசத்துல 2வது முறையாக அந்த விஞ்சைன்னு சொல்லப்படக்கூடிய ஆண்டவங்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உபதேசமானது ஐயா வைகுண்டருக்கு மறுபடியும் முட்டப்பதி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கடலுக்குள்ள வச்சு கிடைச்சிச்சுனும் அதுக்கப்புறமா வெளிப்பட்டு வந்த ஆண்டவன் வாகைப்பதியில துவையல் தவசு பண்ணக்கூடிய மக்களை எல்லாம் கூப்பிட்டு மறுபடியும் முட்டப்பதியில வச்சு அவங்களுக்கான தவசு நடந்துச்சு. இப்படியாக 2 முறை துவையல் தவசானது நடந்திருக்கு. அதே வருஷத்துல அடுத்த மாசத்திலேயே முதல் கொடியேற்றம் சாமி தோப்புல சாமியுடைய மிகப்பெரிய அந்த வழிபாட்டு தலம் இருக்கக்கூடிய இடத்துல முதல் கொடியேற்றமானது நடக்குது. ஐயாவுக்கு அதே தொடர்ச்சியான மாசத்திலேயே 1840 சப்த கன்னிமார்களோடு மனம் நடக்குது. இதுக்கு பின்னால மறுபடியும் முற்பிறப்பு அந்த உள்ளார்ந்த அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான விஷயங்கள் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் சொல்லப்படும். இப்படியாக 7 கன்னிமார்களோடு ஐயாவுக்கு சப்த கன்னிகளோடு மனமாகுது. அதே வருஷத்துல டிசம்பர் மாசத்துல ஐயாவுக்கு 5 சீடர்கள் இருப்பாங்க. இந்த 5 சீடர்களும் பஞ்ச பாண்டவர்கள். எப்படி கிருஷ்ணருக்கு அந்த காலகட்டத்தில் பஞ்ச பாண்டவர்கள் அவங்க எல்லாம் மருமகங்களாக இருந்திருப்பாங்களோ இவங்க எல்லாரும் இப்போ மறுபடியும் கிருஷ்ணருடைய மறு அவதாரமாக நாராயணனுடைய அவதாரமாக வந்திருக்கக்கூடிய ஐயா வைகுண்டருடைய சிஷ்யர்களாக 5 பேர் இருப்பாங்க. அதுல சகாதேவன் சொல்லப்படக்கூடிய அரிகோபாலன் அப்படிங்கிற சீடருடைய கனவுல 1840 டிசம்பர் மாசத்துல ஒரு நாள் ஒரு கனவு வந்து அந்த கனவுல அவர் எழுந்து பார்க்கும்போது அவருக்கு மகாவிஷ்ணு தன்னுடைய தேவி மகாலட்சுமி கிட்ட இந்த உலகத்துல முக்காலத்திலையும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொன்னாரனும் அதை அத்தனையையும் கேட்டு இந்த சீடர் அரிகோபாலன் அகிலத்திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா திரு ஏடுன்னு சொல்லுவாங்க. அகிலத்திரட்டு அம்மானைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நூலானது எப்படி இந்துக்களுக்கு கீதையானது ஒரு சமய நூலாக இருக்குதோ அதே மாதிரி இந்த ஐயா வழியை கடைபிடிக்கக்கூடியவங்களுக்கு அகிலத்திரட்டு அம்மானை திரு ஏடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நூல் தான் அவங்களுடைய சமய நூல். இது முக்காலத்தையும் சொல்லும், போனதுல நடந்தது என்ன, இனிமேல் வரக்கூடியது என்ன, இப்ப என்ன நடக்குது, இப்படி அத்தனை விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நூலை 1840 டிசம்பர்ல அவங்க கொடுக்கறாங்க. ரொம்ப காலமாகவே அது ஏட்டு பிரதியாவே இருந்துச்சு. 1939 வருஷத்துல தான் அதை அச்சு பிரதியா மாத்தினாங்க. ஐயாவுடைய பெரிய வழிபாட்டு தலமான தலைமைப்பதியான இந்த சாமி தோப்புல 17 நாள் இந்த ஏடு வாசிப்பு நிகழ்வானது நடக்கும். அந்த சமயத்துல அவருடைய பக்தர்கள் எல்லாம் இங்க அதிக அளவுல கூடுவாங்க.
இந்த அகில திரட்டு அம்மானை மட்டும் இல்லாம இதோட சேர்ந்து அருள் நூல்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு நூலையும் இந்த வழியை, இந்த ஐயாவுடைய வழியை கடைபிடிக்கக்கூடியவங்க பண்ணுவாங்க. இப்ப கூட ஐயாவுடைய வழியை கடைபிடிக்கக்கூடியவங்க தொட்டு நாமம் சார்த்திக்கக்கூடிய, அந்த நெத்தியில நாமம் சார்த்திக்கக்கூடிய வழக்கத்தையும், அது மட்டும் இல்லாம தலைப்பாகை அணியக்கூடிய வழக்கம். அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் இடுப்புக்கு கீழே தான் துண்டை கட்டணும், தலைக்கு மேல தான் கட்ட முடியாது. ஆனா யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தலைப்பாகை கட்டிக்கக்கூடிய வழக்கத்தையும் ஐயா தான் கொண்டு வந்திருக்காரு. கண்ணாடி முன்னால நீயே நின்று உன்னை சாமி கும்பிட்டுக்கப்பான்னு சொல்லி அந்த வழக்கத்தை எல்லாம் அவர் போதிச்சு அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே அதே மாதிரி ஐயாவை பின்பற்றி வந்துகிட்டு இருந்தாங்க. ஐயாவுடைய வழிபாட்டுல அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் கிடையாது. இவங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில தத்துவங்களை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. சில இடங்கள்ல புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் ஒத்து போகும். அதுபோக கோபுர அமைப்பு இதெல்லாம் கோயிலோட ஒத்து போகும். ஆனாலும் உருவ வழிபாடு மட்டும் கிடையவே கிடையாது. ஆண்டவன் எங்கும் நிறைஞ்சிருக்கிறான், அதாவது ஆழ்ந்து அகன்று ஓங்கி வளர்ந்த நுண்ணியவனாக நம்முடைய ஆண்டவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயாவளி சமூகம் சொல்றதுனால அவருக்கு உருவ வழிபாடே கிடையாது. ஆனாலும் உருவமே இல்லைன்னா மக்களால ஆண்டவனை புரிஞ்சிக்க முடியாம போகுது. நிறைய மக்களுக்கு ஏதாவது ஒரு உருவம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாற்காலி மட்டும், ஐயாவுடைய தலைமை பதியில ஒரு நாற்காலி மட்டும் இருக்கும். அந்த நாற்காலியுடைய மத்தியில ஒரு கண்ணாடியானது ஜோதி ரூபத்தில் இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளே தெரியும் நீயும் ஆண்டவனே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கருத்தை ஐயா மக்களுக்கு எடுத்து வச்சாரு. அதை மக்கள் எல்லாம் பின்பற்றி அவரை கும்பிட்டு வர ஆரம்பிச்சாங்க. சரி, ஐயாவுடைய வரலாறுல 1840 அகிலமானது, இந்த அகில திரட்டானது எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா 1841 வருஷத்துல இருந்து தான் ஐயாவுடைய அவதார திருநாள் 1833 அவதாரம் நிகழ்ந்துருச்சு. ஆனா 1841 அப்புறமா தான் அவருடைய அந்த அவதார திருநாளை கொண்டாடக்கூடிய வழக்கமானது வருது. 1848 வாக்குல அம்பலப்பதின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு ஒரு போய் சேர்றாரு. இந்த பதின்னு சொல்றமே, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஐயாவுக்கு 5 பதிகள் இருக்கு. அந்த 5 பதியில தலைமை பதின்னு சொல்லப்படக்கூடியது சாமி தோப்புல இருக்குது. இந்த சாமி தோப்புல வடக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு தான் அவர் தானம் பண்ணாரு, தவம் பண்ணாரு. அதனால அந்த வடக்கு பகுதியானது தவ வாசல்னு சொல்லப்படும். இன்னைக்கு கூட ஐயாவுடைய தலைமை பதிக்கு போகும்போது அந்த வடக்கு வாசல் வழியா தான் நம்ம ஐயாவை கும்புறதுக்காக உள்ள போக முடியும். அதுபோக சிறப்பான 4 வேறு பதிகள் இருக்கு. அதுல தாமரை குளம் பதின்னு சொல்லுவாங்க. இந்த தாமரை குளம் பதியுமே ரொம்பவே முக்கியமான பதி. இங்க ஐயா சாமி தோப்புல இருந்து ஒரு அடியாருடைய வேண்டுதலுக்கு இணங்க இந்த தாமரை குளம் பதிக்கு வராரு. ஐயா வந்து சேர்ந்த உடனேயுமே அங்க குடிசை போடப்பட்டு ஐயாவுக்கும் அவருடைய சிஷ்யர்கள் அத்தனை பேருக்குமே அங்க பொன்னணைஞ்சான் உடைய குட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஐயாவை பின்பற்றக்கூடியவர் எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாரு. அந்த இடத்திலேயே தங்கி இருந்து ஐயா சில காலம் மக்களுக்கெல்லாம் அருளாசி கொடுத்து அவங்களுடைய பிணியெல்லாம் தீர்த்து அவங்களுக்கு திருநாமம் தொட்டு திருநாமம் இட்டு அவங்களுக்கு பதங்களை எல்லாம் கொடுத்து அத்தனை பேரையும் நல்ல முறையில் வழிநடத்தி வராரு. இந்த ஒரு பதிக்கு, இந்த ஒரு இடத்துக்கு விருந்துண்ட பதி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வச்சுதான் அகில திரட்டு அம்மானையானதே முதல்ல இயற்றப்படுது. அதனால இங்கதான் காலகாலமாக அந்த திரு ஏடானது இருக்கக்கூடிய ஒரு வழக்கமானது இருந்துச்சு. ஆனாலும் ஐயாவுடைய தலைமை பதி சாமி தோப்புல இருக்கிறதுனால இங்க இருந்து ஏடை எடுத்து கொண்டு போய் வருஷா வருஷம் 17 நாள் வாசிச்சுட்டு மறுபடியும் இங்க திரும்பி வரக்கூடிய ஒரு வழக்கமானது இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஏடுகளானது நிறைய பதிகள்ல வெவ்வேறு படிகளாக எடுத்து வைக்கப்பட்டதுனால மறுபடியும் அந்த ஏடானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு வழக்கமானது இல்லாம போச்சு. இருந்தாலும் தாமரை குளம் பதியானது ஐயாவானவர் இங்க வந்து தங்கி இருந்து விருந்துண்டு இங்கேயுமே முத்திரி கிணறெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஐயாவுக்கான ஒரு முக்கியமான பதியாக இந்த தாமரை குளம் பதியானது பார்க்கப்படுது. அதே மாதிரியே அம்பலப்பதி, முட்டப்பதி, பூப்பதின்னு சொல்லிட்டு நிறைய பதிகள் இருக்கு. இந்த 5 பதிகளையும் தாண்டி வாகைப்பதின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். வாகைப்பதியானது துவையல் தவசு நடந்த இடம். இது போக அவதாரப்பதிங்கிறது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அவதாரம் நடந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய பதியானது அவதாரப்பதி. 7 பதிகள் சொல்லப்பட்டாலும் 5 பதிகள் மேல சொல்லப்பட்ட 5 பதிகளே அநேகரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதிகளா இருக்கு. சோ 1848 அம்பலப்பதின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து ஐயா தங்கி இருக்காரு. 1849 வருஷத்துல ஐயா வெளிப்பட்டு வந்து அவதாரமாக வெளிப்பட்டு வந்த 16வது அவதார தினமானது கொண்டாடப்படுது. 1849 அதே வருஷத்திலேயே ஒரு கிழவன் போல வேஷம் கொண்டு போய் குமரி பகவதியை, ரோம ரிஷி அப்படிங்கிற கிழவன் போல வேஷம் கொண்டு போய் குமரி பகவதியை இந்த இடத்துக்கு, இந்த பதிக்கு ஐயா கொண்டு வந்து சேர்த்தாருன்னு நம்பப்படுது. அப்புறம் 1849 வருஷத்துல ஆகஸ்ட் மாசத்துல மறுபடியும் ஐயா சாமி தோப்புக்கே திரும்பி போகிறாரு. 1850 சுண்டவிளையில ஒரு தாங்கலை, அதாவது ஐயாவுடைய ஒரு வழிபாட்டு இடத்தை உருவாக்குறாங்க. 1850 ஆகஸ்ட்ல பூமாதேவியுடைய அவதாரம்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கன்னியையும் ஐயா மணக்கிறாரு. அத்தனையும் நடந்து முடிஞ்சு
1851 வருஷம் ஐயா இந்த பூலோக வாழ்க்கையை விட்டுட்டு வைகுண்டத்துக்கே போய் சேர்ந்துடுறாரு. தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் அப்படிங்கிற கொள்கைக்கு இணங்க அவருடைய சமய கோட்பாடுகளெல்லாம் இருந்துச்சு. கோயிலுக்குள்ள நம்மளை விடலைன்னா நமக்கான கோயிலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அந்த சுயசார்பு சிந்தனையோட அந்த சுயமரியாதையோட வாழக்கூடிய அந்த வழக்கத்தை எல்லாம் ஐயா வைகுண்டர் இந்த உலகத்தில் உருவாக்கி கொடுத்துட்டு போனாரு. 3 மாவட்டங்களுக்கு ஐயாவுடைய அவதார திருநாள் அந்த மாசி 20 வரும்போது 3 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறையானது அரசாங்கமே தமிழ்நாடு அரசாங்கமானது கொடுத்துரும். 1994 இருந்தே குமரி மாவட்டத்துக்கு இப்படியாக உள்ளூர் விடுமுறை கொடுக்கப்பட்டுச்சு. 2006க்கு அப்புறமா ஐயாவை வழிபாடு பண்ணக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறத பார்த்து நெல்லை மாவட்டத்துக்கும் தூத்துக்குடிக்கும் சேர்த்தே இந்த சமயங்களில் ஐயாவுடைய அவதார தினத்தப்ப அவங்க உள்ளூர் விடுமுறை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஐயாவுடைய கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடும்போது இங்க கன்னியாகுமரி பக்கமெல்லாம் தெற்க போக போக நிறைய கோயில்களில் ஆண்கள் மேல் சட்டை இல்லாம தான் சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி ஆண்கள் மேல் சட்டை இல்லாம சாமி கும்பிடுவாங்க. ஆனா பெரிய நெற்றியில திலகத்தோடையும் தலையில முண்டாசு கட்டிக்கிட்டு தான் அவங்க சாமி கும்பிடுவாங்க. மற்ற இந்து கோயில்கள் போலவே இங்க கோபுரங்கள் இருக்கு, கொடிமரம் இருக்கு. ஐயாவுக்கான வாசகமே ஐயாவை கும்பிடுறது ஐயா சிவசிவ அரஹர அரஹரா அப்படின்னு சொல்லி தான் கும்பிடுவாங்க. ஐயாவுக்கான அந்த தலைமை பதியில பள்ளி அறைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூலஸ்தானம் மாதிரி நினைச்சுக்கலாம். அந்த இடத்துல தான் 1851 ஐயா வைகுண்டத்துக்கு போகும்போது அவருடைய அந்த பூத உடலானது அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சில பேர் கருத்து சொல்றாங்க. சில பேர் அவர் ஜோதி ரூபமாகவே போய் ஆண்டவனோட கலந்துட்டாரு, அவருக்கு உருவமெல்லாம் இல்ல, அது அங்க புதைக்கவும் படல அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்றாங்க. இது போக ஐயாவுடைய திருவிழாக்கள் சமயத்துல மற்ற இந்து தெய்வங்கள் எல்லாம் எப்படி வாகனத்துல வீதி உலா வருவாங்களோ அதே மாதிரி அவருக்கு குதிரை வாகனம், அனுமந்த வாகனம், கருட வாகனம் இப்படி ஏகப்பட்ட வாகனங்கள்லாம் இருக்கு. ஆனா ஐயாவுக்கு மட்டும் உருவம் இருக்காது. அவரை உருவகப்படுத்தும் விதத்துல ஒரு காவி துணியையோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பட்டு துணியையோ வச்சு அதுக்கு அலங்காரங்களை செஞ்சு ஒரு சின்ன கண்ணாடியையும் வச்சு ஒரு திலகத்தையும் வச்சு அதைத்தான் ஐயாவாக அவங்க அந்த வாகனங்கள்ல வச்சு இப்படி வீதி உலாவெல்லாம் கொண்டு வருவாங்க. 1940-50களில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய தனி சமயம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமயமானது வளர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறமாவும் நிறைய இடங்கள்ல ஐயாவுடைய இந்த வழிபாடானது பரவி வந்துகிட்டே இருந்துச்சு. ஐயாவுக்கு பின்னால எத்தனையோ சமூக சிந்தனையாளர்கள் வந்தாலும் ஐயா அதையும் தாண்டி ஒரு ஆண்டவன் அப்படிங்கிற இடத்துல வச்சு இந்த மக்களால் பார்க்கப்படுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு அவதார புருஷர், ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வழியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நம்பி அவருடைய பாதையை பின்பற்றி வராங்க. ஐயா உண்டு. நன்றி, வணக்கம்.